ஹலோங்க, கார்த்திகை தீபம் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பயந்த ஆள மோதிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு சொல்லிட்டு ரியாக்கு கால் பண்றாங்க. ரியா, இதுதான் கரெக்டான சமயம், நம்ம இதுல கோல் போட்டுறணும் அப்படின்ட்டு. எனக்கு இதுல என்ன ஐஸ்வர்யா தெரியும், நீயே எப்படியாச்சும் சமாளிச்சிரு, அதே சமாளிக்கிறதுலாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சமாளிச்சிரு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஐஸ்வர்யா இவனே குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்காளே, இவளை போய் நம்பி இவளுக்கு கால் பண்ணுமே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அபிராமி கூப்பிடுறாங்க. ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படிங்கும்போது, அத்தை வரேன் அப்படின்ட்டு மறுபடியும் வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு போய் நிற்கிறாங்க. வா காருக்குள்ள உட்காரு அப்படின்னு சொல்லும் போது அபிராமிக்கு கால் வந்துடுது. அவங்களோட ஃப்ரெண்டு தயனந்தி தான் கூப்பிட்றாங்க. டாக்டர் கைனகாலஜிஸ்ட் கூப்பிட்டு, என்னாச்சு அபிராமி, வரீங்களா இல்லையா, எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கு, நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ நாங்கள் வந்துட்டே இருக்கோம், ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தாச்சு அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. வா ஐஸ்வர்யா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது, இல்லை வாமிட் பண்ணனாட்டி ஒரு மாதிரி இருக்கு, நம்ம வேணா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வேணா டாக்டரை பார்க்கலாமா அப்படிங்கும்போது, இல்லை இன்னைக்கு பார்த்தே ஆகணும், இன்னைக்கு ஈவினிங் டெல்லி கிளம்புறா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்ல உட்கார அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பக்கம் வர ஐஸ்வர்யாக்கு அவ்வளோ பயம் ஆயிடுது. அங்க அடுத்த சீன்ல லேபர்ஸ் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கேன்டீன் போயிருக்காங்க. அங்க கார்த்திக்கும் லைன்ல நின்றுட்டு இருக்காரு. சார் நீங்க என்ன இங்க லைன்ல நின்று சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, வீட்டுல எடுத்துட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுல எல்லாம் எடுத்து கொண்டு வரலங்க, அதை நீங்க எல்லாருமே இங்க தானே சாப்பிட்றீங்க, நானும் இங்க தான் சாப்பிட போறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல சார், இங்க சாப்பாடு அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைன்ல நின்றுட்டு இருக்காரு. அப்ப சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு டேபிள்ல உட்காந்துமே சாப்பிட்டு பார்த்தோன்னே கார்த்திக்னால சாப்பிடவே முடியல. எப்படிங்க இதை சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க லேபர்ஸ் கிட்ட. சார் ஒரு 10 நாள் அப்படிதான் சார் இருக்கும், அப்படியே பழகிரும், இப்படிதான் சார் இங்கே டெய்லியுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. கார்த்திக் இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, யார்கிட்ட சார் சொல்கிறது, அந்த காலிகிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்மளை காலி பண்ணிடுவான், இந்த மாதிரிலாம் நம்ம வாய்ஸ் கொடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவன் பேசுவான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உங்களோட உரிமைங்க, நாங்கள் ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுலேருந்து தான் நாங்கள் கொஞ்சம் முன்னேறோம், அதில் உங்களுக்கு சாப்பாடுக்குன்னு சொல்லி 10 ரூபா பிடிச்சிட்டு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால நீங்க நல்ல சாப்பாடை கேட்கலாமே, இப்பேற்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க காலி வராங்க. என்ன சாப்பாடு இது அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்க, என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, இங்க நீங்க ஓனர் கிடையாது, நீங்க லேபரா தான் இருக்கீங்க, அதனால இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கேள்வி கேட்கிற உரிமை லேபர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கு, யார் இல்லைன்னு சொன்னா, இங்க கஷ்டப்பட்டு அவங்க உழைக்கிற நாட்டினால் ஓனர்ஸ் எல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு காலி கிட்ட சொல்றாங்க. அப்ப ஆனந்தும் அருணும் அங்க கிராஸ் பாயிண்ட் போகும்போது அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குல்ல அப்படின்ட்டு 2 பேர் பார்க்குறாங்க. என்னாச்சு காலி அப்படிங்கும்போது, சார் தேவையில்லாத பேச்செல்லாம் லேபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஆனந்த், என்னது கார்த்தி அப்படிங்கும்போது, ஒன்றும் தேவையில்லாதெல்லாம் பேசல, இந்த சாப்பாடு நல்லா இல்லை அதனால சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு நல்லானா ஒரு நாளைக்கு அப்படிக்கு திருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. வாயிலே வைக்க முடியல, வேணா நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆனந்த் யோசிக்கிறாரு. அப்போ அருண் எல்லாத்துக்கு முன்னாடி நீ சாப்பிடலன்னா அது நல்லா இருக்காது, சாப்பிட்ரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஆனந்த் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கார்த்திக்கும் அந்த மஞ்சள் இருக்கிற பொரியல கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு வாங்க, அதான் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. ஆனந்த் இதை வாயில வச்சுனே துப்புறாரு. காளியை பார்த்து முறைக்கிறாரு. என்னது இது சாப்பாடு, எப்படி இதை சாப்பிட முடியும், மண்ணு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாங்க, இதை சாப்பிட்டுட்டு தான் டெய்லி அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆனந்த் அப்படியே கஞ்சாடையில் காளிக்கிட்ட சொல்லிடுறாங்க, அதெல்லாம் சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், உடனே கேட்ரிங்கை மாற்ற மாட்டேன், ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை, நீ எல்லாம் ஒரு மேனேஜர் தானே, இப்படியா இருப்பேன் அப்படின்லாம் திட்டுறாங்க. சார் நான் உடனே கேட்ரிங் மாற்றிடலாம், சாரி அப்படிங்கிறாங்க. சாரி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஃபர்ஸ்ட் வேலை அந்த பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கார்த்தியும் அந்த லேபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இதை சாப்பிட முடியாது, இன்னைக்கு வாங்க நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. ஆனந்த் அருண் வெளியே போனதுக்கப்புறம் அருண் சொல்றாரு கார்த்திக் கிட்ட, நீ கார்த்திக் கம்பெனி விட்டு அனுப்புறதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து இன்னும் அனுப்பிடுவாங்க போலயே, நீ என்னதான் பிளான் போட்டாலும் கார்த்திக் எல்லாத்துலயும் கோல் போட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க போறதில்ல, ஏதாச்சும் ஒரு தெளிவான ஒரு பிளான் போட தான் போறேன் அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துடுறாங்க அபிராமியும் ஐஸ்வர்யாவும். ஐயோ ஹாஸ்பிட்டலே வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ண போறோம், எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு ஐஸ்வர்யா படபடக்க. அப்ப அபிராமி, என்ன பார்த்துட்டு இருக்க ஐஸ்வர்யா, கார் விட்டு இறங்க அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்காதான் அப்படிங்கிறாங்க. நான் வேணா வீல் சேர் எடுத்துட்டு வர சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், நானே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சுனாச்சு நான் செக்அப் முடிக்காம விடாது போல, இந்த அம்மா வேற என்ன வசமா மாட்டி விட்டுட்டு இப்போ ஜெயிலில் போய் உட்காந்துருச்சுன்னு, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ளே போகும்போது அருண் முன்னாடியே உட்காந்துருக்காரு. அருண், நீ எப்பப்பா வந்த, டாக்டரை பார்த்தியா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்களா, அதான் நானும் வந்துட்டேன். இல்லைம்மா ஆன்ட்டியை பார்க்கல, கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறனாட்டி நான் வெயிட் பண்ண நீங்கள் வர்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் உள்ளே போகிறாங்க. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னா கேட்டுட்டு, சரி நம்ம ஃபஸ்ட்டு செக்அப் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அருணையும் அபிராமியும் வெளியே இருக்க சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா
மட்டும் ஃபார்மா உள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐஸ்வர்யா ஒரு மாதிரி தயக்கத்தோடய நிற்கிறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, முன்னாடி செக்அப் பண்ணியிருக்கீங்களா, ஏன் ஒரு மாதிரி கூச்சமாக நின்றுட்டு இருக்க, உள்ள வா அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் உள்ளே போய் படுத்துடுறாங்க. அப்புறம் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. வயிற்றுலையும் கை வச்சு பார்க்குறாங்க. டாக்டருக்கு ஒரு டவுட் ஆயிடுது. எவ்வளோ மந்த்ஸ்மா சொன்னா அப்படின்னு கேட்கும்போது ஐஸ்வர்யா வந்து 4 months ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டருக்கு நல்லாவே டவுட் ஆயிடுது. ஏமா ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை டாக்டர் வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு ஒன்று பண்ணுறேன், வீட்டில் போய்ட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் எழுந்துட்டு டாக்டர் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க எனக்கு நல்லா தெரியுது, அதெல்லாம் எதுவுமே வேணாம், நானே ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் கன்சீவாகவே கிடையாது, நான் அத்தையும் வந்துட்டு ஹஸ்பண்டையும் ஏமாற்றிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு டாக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்னமா சொல்கிறேன், இந்த விஷயத்தெல்லாமல் ஏமாற்றுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், என்னோட சுச்சுவேஷனுக்காக தான் இந்த பொய்யை சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, இந்த விஷயத்தெல்லாம் நான் மாட்டி மறைக்கவே முடியாதுமா, நீ கன்சீவாக கிடையாது, அதுவும் இல்லாமல் வேறு யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் அபிராமி, அருண் வந்து எனக்கு ஒரு சன் மாதிரி, இவங்ககிட்ட நான் போய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவோட கையை தள்ளி விட்டுட்டு வெளியே போகிறாங்க. ஐஸ்வர்யா டாக்டர் வந்து எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை வந்து டாக்டர் வந்து அபிராமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறத நாளைக்கான எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.